எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இன்னும் பிரவேசிக்கவில்லை, பிரவேசிப்பது இல்லை என்கிற வார்த்தையை மிக அழுத்தமாக வேதம் நமக்கு அடையாளம் காட்டும் போது, அப்ப யார்தான் பிரவேசிக்க முடியும்? ஒரு இடத்துல சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே அப்படியானால் யார்தான் பிரவேசிக்க முடியும்? உடனே ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் இடுக்கமான வாசல், அதை கண்டுபிடிப்பவர்களே சிலர், அதில் எல்லாரும் பிரவேசிக்க முடியாது. 2 வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். கொஞ்சம் உற்சாகமா இருங்க. ஒன்று, இன்னும் நாம் பிரவேசிக்கவில்லை. 2வது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் கொஞ்சம் நாடியிலிருந்து கையெடுத்து கொஞ்சம் உற்சாகமா அதில் பிரவேசிப்பது இல்லை. ஏன் இன்றளவும் நம்முடைய வாக்குத்தத்தத்திற்குள் நம்மால் பிரவேசிக்க முடியவில்லை? 3 காரணங்கள் நாம் பிரவேசிப்பதற்கு அவசியமான 3 பிரதானமான, உற்சாகமாக இருப்பேன்னு சொல்றவங்க ஒன்று கை உயர்த்தி காட்டுங்களேன். 3 பிரதானமான காரணங்கள் நாம் பிரவேசிப்பதற்கு நமக்கு தேவை. எத்தனை பிரதான காரணங்கள்? 3 விஷயங்கள் அவசியம். 1, உபாகமம் 1வது அதிகாரம் 37-38வது வசனம். உபாகமம் 1வது அதிகாரம் 37. கர்த்தர் அன்றியும் உங்கள் நிமித்தம் என் மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பது இல்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவாவை அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து. அவனே, மைக்ல வாசிச்சா நல்லா இருக்குமே. ஓகே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை பங்கிட்டு கொடுப்பான். அப்ப 1, கர்த்தர் ஒரு மனிதனை பார்த்து, ஒரு சபையை பார்த்து, ஒரு குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்ல வேண்டும், நீ பிரவேசி என்று. ஒருவனை பார்த்து நீ பிரவேசிப்பதில்லை என்று சொன்னதனுடைய ஒரே காரணத்தால் ஒருவன் பிரவேசிக்க முடியாமல் போனான். ஒருவனை பார்த்து ஆத்தென்டிகேட்டடா ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பிரவேசிப்பான். இன்னைக்கு இந்த உபவாச கூட்டத்தின் 14வது நாள் கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கேட்கணும், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையை பார்த்து சொல்லும், நான் பிரவேசிப்பேன் என்று. நான் பிரவேசிப்பேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஆகிலும் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து அவன் பிரவேசிப்பான். அங்க என்னம்மா வேடிக்கை பார்க்குறீங்க? ஏம்மா அதுக்கு எதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? ஏதாவது ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா எழும்பி போங்க. ஆனால் இங்கே கவனிக்கணும் பாருங்க, வசனம் பேசும்போது கவனிங்க. ரொம்ப சபைக்கும் ஊழியத்துலையும் வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு மாதிரி விரக்தி அடைஞ்சிரும். என்ன, அப்படி இருக்கக்கூடாது. அதிகம் கேட்குறீங்கன்னா நீ அதிகம் கணக்கு கொடுக்கணுன்னாக்கும் பைபிள் சொல்லுது. வெரைட்டியாக மசாலா கேட்டுட்டு போகிறதுக்கு நம்ம வரல. கேட்ட வசனங்களுக்கு கிரியை நடப்பிக்கணும். இல்லைன்னா கூப்பிட்டு வச்சு காதை திருவி கேட்பாரு, என்ன கேட்டீங்கன்னு கேட்பார். அதனால தேவராஜ்யத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடையாது.
பஸ் கண்டக்டர் மாதிரி 10 வருஷம் கழிஞ்ச உடனே நீல கலர் ட்ரெஸ்ஸு தர்ற மாதிரி தேவராஜ்யத்தில் அப்படி ஒரு பரிபாடி இல்லை. ஆமாதானா? 35 வருஷம் விசுவாசி ஆனாலும் அவருக்கு ஒரே பைபிள் தான். நேற்று ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் ஒரே பைபிள் தான். டிரான்ஸ்போர்ட் பார்த்துருக்கீங்களா? நம்ம டிப்போ இருக்குது பார்த்தீங்களா? 10 வருஷத்துக்கு மேலே கண்டக்டராக இருந்தால் நீல கலர் ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு அது கூட தெரியாது. ஏன் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போடுறாங்கன்னா அவங்க சர்வீஸான ஆளுங்கிறத காட்டுறதுக்கு. அதனால் நான் ரொம்ப மூத்த விசுவாசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வேறு கலர் ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது. தேவராஜ்யத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கிடையாது. இது 15 வருஷம் சில்வர் மெடலிஸ்ட்டு, இது கோல்டு மெடலிஸ்ட்டு, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். 15 வருஷம் உத்தமமாக வாழ்ந்துட்டு 15ஆம் வருஷம் 1ஆம் தேதியில் விழுந்தாலும் விழுகதான். நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை பார்த்து நீ பிரவேசி என்று சொன்னால் அவன் பிரவேசிப்பான். இந்த முன்னாடி முகத்தை நல்லா வைங்களேன். பிரவேசிப்பான்னு சொன்னா அவன் பிரவேசிப்பான். வேகமா சொல்லுங்க. கர்த்தர் ஒரு சபையை பார்த்து இந்த சபை தன் வாக்குத்தத்தத்தில் பிரவேசிக்கட்டும் என்று சொன்னால் அது பிரவேசிக்கும். நியாயாதிபதிகள் 7:4 32,000 பேர் நடுவில் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், உன்னோடு கூட வரும்படி நான் யாரை முன்குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வருவான். உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வரலாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் திறமைகளை தாண்டி, என் தகுதிகளை தாண்டி, என் பிரயாசத்தை தாண்டி கர்த்தர் ஒரு மனுஷனை கை நீட்டி பார்த்து குறிச்சு சொல்லணும், இவன் இந்த வருஷம் தேவ ராஜ்யத்தில் வாக்கு தத்தங்களில் பிரவேசிப்பான் என்று. ஒரு நிமிஷம் கண்களை மூடி கைகளை தட்டி இந்த 14வது உபவாச நாள் என் முயற்சியை தாண்டி, என் திறமைகளை தாண்டி, எனக்கு நேர கையை நீட்டி என் குடும்பத்துக்கு நேர ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி இவன் பிரவேசிப்பான் என்று சொன்னால் சாத்தியமில்லாத எல்லைகளில் கர்த்தர் மெதுவா கை தட்டணும். என்ன வலிக்காம தட்டணும். நேராயிட்டே இருக்கு. சீக்கிரம் கர்த்தர் பிரவேசி என்று சொல்லணும். கர்த்தர் சொன்னால் அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் யோசுவாவை பார்த்து அவன் பிரவேசிப்பான் என்று சொன்னதனுடைய விளைவு அவன் பிரவேசித்தான். பிரவேசிக்க மட்டுமல்ல, அவனே அதை தன் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். இன்னைக்கு இந்த உபவாச நாளில் இருதயம் திறந்து கேளுங்க. நீங்க சொல்லுங்கப்பா, ஜெப அறையில பிரவேசின்னு நீங்க சொல்லுங்க. வேத வெளிச்சத்துக்குள்ள பிரவேசின்னு நீங்க சொல்லுங்க. வெளிப்பாடுகளுக்குள்ள பிரவேசின்னு நீங்க சொல்லுங்க. ஆவிக்குரிய மண்டலத்தில் பிரவேசி என்று சொல்லுங்க. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தார் உன் எஜமானனுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று கர்த்தர் சொல்லுவாரானால், if God said you will enter, you will enter. கர்த்தர் சொன்னதுதான் நீ பிரவேசிப்பாய் என்றால் நீ பிரவேசிப்பாய். ஆனா பிசாசனுடைய தந்திரம் மாம்சத்தில் உங்களை பிரவேசிக்க வைக்க போராட வைப்பான். ஆதியாகமம் 19:11 சோதோம் கொமோராவின் ஜனங்கள் பெரியோர் முட்டும் சிறியோர் வரைக்கும். இந்த வார்த்தையை நல்ல கவனமா கேளுங்க. பெரியவங்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்கு, சிறியவர்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்கு. என்ன எண்ணம்? கதவை கிட்டி நெருக்கினார்கள். தன் சுய பலத்தினால், தன் மாம்ச பலத்தினால் கதவை உடைத்து உள்ளே பிரவேசிக்க முயற்சி பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதர்கள் லோத்துவை கையை பிடித்து உள்ளே இழுத்து கதவை பூட்டி அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க வைத்தார்கள். வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது, நான் பல நாட்கள் இந்த வசனத்தை வைத்து அழுதிருக்கிறேன். வாசலுக்கு முன்பதாக நின்று கொண்டு வாசலை தேடி அழுத்து போனார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லி அனுப்பினது என்னன்னா, நீ கேளுங்க, நீங்க வாசலுக்கு தூரமானவர்கள் அல்ல, வாசலுக்கு சமீபமானவர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தால்
நீங்க வாசலுக்கு தூரமானவர்கள் அல்ல, நீங்கள் வாசலுக்கு தூரமானவர்கள் அல்ல. எங்கோ தூரமா இருந்துட்டு பிரவேசிக்காம போயிட்டா மனசாரி போயிரும், மனசாரி போயிரும். ஆனா வாசலுக்கு முன்னாடி நின்னுட்டு 14வது நாள்ல வந்துட்டோம். we are close to the door. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ரொம்ப தூரம் இல்ல, ரொம்ப தூரம் இல்ல உங்க வாக்குத்தத்தத்துக்கு, உங்க எஸ் ரிகந்தலபாயா. ஆனா வேதம் சொல்லுகிறது சுய முயற்சியினால, சுய பக்தியினால, மாம்ச பலத்தினால அதுல பிரவேசிப்பதற்கு போராடின போது கர்த்தருடைய தூதர்கள் அனுமதியை மறுத்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க வைத்து வாசலை தேடி அழுத்து போனார்கள். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து கையை உயர்த்த முடியும்? ஆண்டவரே, ரொம்ப வருஷமா வாசலை தேடி அழுத்து போய் வந்திருக்கிறேன்பா, சொல்லுங்க. பேசினாதான் விடுதலை. தயவு செய்து வாயை திறங்க. இந்த 40 நாள் உபவாசமும் எனக்கு விருதாவா போயிடக்கூடாதப்பா. அடுத்த உபவாச ஜபத்துக்கும் இதே ஜப குறிப்போட நான் வரக்கூடாது. ஆண்டவரே, ஜபிக்க பழகினவங்களால ஜபிக்காம இருக்க முடியாது. ஏசப்பா, அடுத்த உபவாசத்துக்கு நான் வருவேன், ஆனா அண்ணாளை போல சாட்சியோட வரணுமே தவிர இதே பிரச்சனையோட வரக்கூடாதுன்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேரோடு ஆண்டவர் இடைபடுகிறார். வாசலை தேடி தேடி அழுத்து போய் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, வாசலுக்கு முன்னாடி நின்னுட்டு வாசலை கண்டுபிடிக்க முடியாத ஒரு குருடனா இருக்கிறேனப்பா, எனக்கு பெர்மிஷன் தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க அம்மா, எம்மா தாயே, வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு பெர்மிஷன் தாங்கப்பா, நீ பிரவேசின்னு சொல்லுங்கப்பா. கதறுங்க, நீ பிரவேசின்னு சொன்னா நாங்க பிரவேசிப்போமே ஆண்டவரே. தகப்பன்மார் சொல்லுங்க, சத்துரு விதி எழுதி வைத்து நீ நுழைய மாட்டேன்னு சொல்லி உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்தகார கூறுகளை உடைத்து இந்த வருஷம் சில எல்லைகளுக்குள்ளே உன்னை பிரவேசிக்க வைக்க தேவனுடைய வார்த்தை பிரவேசி, பிரவேசி, பிரவேசி. எஸ், ஆவிக்குரிய மண்டலத்தில் பிரவேசி. மகா பாராட்டா. எஸ், கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. பிரவேசி, பிரவேசி, பிரவேசி. சிலர் மேல தீ போல, தீ போல, தீ போல, தீ போல. ரபல் கபல பௌதனா ரியந்தலதியா. ரொம்ப நாள் உங்களை வேடிக்கை பார்க்க விட மாட்டார், அழுத்து போக விட மாட்டார், அழுத்து போக விட மாட்டார். அழுத்து போய் வந்திருக்கிறப்பா, அழுத்து போய் வந்திருக்கிறப்பா. ஏசப்பா, அழுத்து போய் வந்திருக்கிறேன். வாசலை தேடி தேடி அழுத்து போய் வந்திருக்கிறேப்பா. நான் சலிச்சு போறதுக்கு முன்னாடி, நான் விசுவாசத்தை இழந்து போறதுக்கு முன்னாடி எங்களை பார்த்து பிரவேசின்னு சொல்லி இருக்கு. ருக்கா பாபா கதலா கதரா ரியந்தலாதியா. பிரவேசி, பிரவேசி, குடும்பமா பிரவேசி. ரபாலயா சந்தராதியா. குலசேகரத்தில் இருக்கிற ஃபுல் காஸ்பல் சபை பிரவேசிக்கட்டும். ரப்தனா ரியந்தனா அல்மனாதியா ரபல் கமல சுடபல கடக வைடபல் கமன தியந்தலாதியா. கவனிங்க, ஒரு டேம் நிரம்பிச்சுன்னு வைங்களேன், டேம் பொட்டி போயிடக்கூடாதுன்னு அவசர காலத்துக்காக ஷட்டர் திறக்கிறது போல சில ஷட்டர்கள் திறக்கப்பட போகிறது. நீ பொட்டி போயிருவன்னு தெரிஞ்சா ஷட்டர் திறப்பா. எஸ், இதுக்கு மேல தாங்காது, இதுக்கு மேல கை தட்டுங்க, இதுக்கு மேல தாங்காது. திற மதகை ரபக்கத்தரா மதகை மதகை. எஸ், மதகை மதகை திறக்குது. ரபாலாதியா. இதுக்கு மேல தாங்காது, இதுக்கு மேல தாங்காது.
இதுக்கு மேல தாங்காது. இதுக்கு மேல என் சரீரத்தால இந்த பலவீனத்தை தாங்க முடியாது. இதுக்கு மேல இந்த ட்ரீட்மெண்ட் என் உடம்பு தாங்காதுன்னு யாரோ அழுகிறீங்க. ஆவியானவர் சொல்றார், நீ பொட்டிருவன்னு தெரிஞ்சா சட்டரை திறப்பார். கைகளை தட்டுங்க. ஒரபாலா அர்த்தனா ரியாந்தனா ரீதனா. எத்தனை பேருக்கு புரியுது? திராணிக்கு மேல சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். என்ன? திராணிக்கு மேல சோதிக்கப்பட விடமாட்டார். இவ்வளவுதான் கெப்பாசிட்டி. இதுக்கு மேல பாத்திரம் உடைஞ்சிரும், இதுக்கு மேல அணை உடைஞ்சிரும், இதுக்கு மேல விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டாருன்னா சட்டரை ஒண்ணு ஒண்ணா திறக்கிறார், ஒண்ணு ஒண்ணா திறக்கிறார். இப்பவே எஸ் ரகதலா ரியந்தலா எஸ் லைவ்ல திறக்கிறார். கையை தட்டும் போதே திறக்கிறார். உன் பிள்ளை விஷயத்துல, உன் கணவர் விஷயத்துல இனி உடம்பு தாங்காது. எஸ், அந்த ட்ரீட்மெண்ட்ல உடம்பு தாங்காது அப்படிங்கிற நிலைமை வரும்போது ஷட்டர் திறக்கிறார். 13 வருஷம் மருந்தோடு மாத்திரையோடு வாழ்க்கை நடத்துகிற ஒருவரோடு கர்த்தர் பேசுகிறார். இனி உடம்பு தாங்காதுன்னா ஷட்டர் திறக்கும். பிரவேசி. விசுவாசம் சேதப்பட்டுரும், பாத்திரம் உடைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா பிரவேசின்னு சொல்லிடுவார். நம்பர் 2, அதே எபிரேயர் 4:1 வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் இழந்து போகாதபடி, பின்வாங்கி போனவனாய் காணப்படாதபடி நீங்கள் பயந்திருக்க கடவீர்கள். அப்போ பிரவேசிக்கணும்னா 2வது அவசியம் என்ன? பயந்திருக்கணும். பிரவேசிக்க முடியாம போயிடுவோமோ, என் வாக்குத்தத்தத்தை நான் தொலைச்சிருவேனோ, இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டு என் பிரயாணத்துல பிரவேசிக்க முடியாமல் போய்விடுவேனோ என்கிற பயம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் பிரவேசிப்பார்கள். நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையிலே பிரவேசிக்க விரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயத்தோடு இருப்பீர்களானால், நிர்விசாரமா இல்லாமல், ஏனோ தானோ என்று இல்லாமல், நடந்தால் நடக்கட்டும் நடக்காவிட்டால் போகட்டும் என்று இல்லாமல் பிரவேசித்தே தீர வேண்டும் என்கிற ஒரு பயம், ஒரு ஈரக்குலை நடுங்குகிற அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாய் இளைப்பாறுதலில் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னது உண்மையானால் நித்தமும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவான். தன் ஒவ்வொரு அடிச்சுவடுகளிலும் பயந்து பிரவேசிக்க முடியாமல் போய்விடுவேனோ என்று கலங்குகிறவன் நிச்சயமாய் பிரவேசிப்பான். பிரவேசிப்பேன் என்கிற துணிகரத்தை எடுத்துவிட்டு பிரவேசிக்கலன்னா என்ன செய்ய முடியுங்கிற பயம், கைவிடப்பட்டு விடுவேனோ என்கிற பயம் யாருக்குள்ளே இருக்கிறதோ, தாவீது பாவம் செய்வதற்காக 119 சங்கீதத்தில் 120 வேதம் சொல்லுகிறது, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன், அதை நினைக்கும் போது என் உடம்பு எனக்குள் சிலிர்க்கிறது. பாவத்திற்காக பயப்படுகிற ஒரு கூட்டம், செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்து விடுமோ என்று பயப்படுகிற ஒரு கூட்டம், செய்த தவறு வெளிப்பட்டு விடுமோ என்று பயப்படுகிற ஒரு கூட்டம். அதன் கூட்டத்தின் நடுவில் இவன் பாவத்துக்கு பயப்பட சொல்லவில்லை, செய்த தவறு தெரிந்துவிட்டால் கேவலமாகி விடுமோ என்று பயந்திருக்க சொல்லவில்லை, இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க முடியாமல் போய்விடுவோமோ என்று பயந்திருக்க கடவோம். இப்படிப்பட்ட பயம் உங்களை அறியாமல் உங்கள் வாக்குத்தத்தத்திற்குள் உங்களை பிரவேசிக்க பண்ணும். எத்தனை வருஷம் ஆண்டவரை தேடினாலும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் புதுசுங்க. அவரோட அன்பின் ஆழம், நீளம், உயரம், ஆழம் புரிஞ்சு கொள்ளவே முடியாது.
You cannot measure God. You cannot measure God. தேவனை நீங்க அளக்க முடியாது, தேவனுக்கு உபதேசிக்க முடியாது. பயந்திருக்க கடவோம். நம்பர் 3, அதே எபிரேயர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. உங்களில் சிலர் அதில் பிரவேசிக்க போகிறது இனி வரப்போகிற காரியமாக இருக்கிறது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. முடிந்தது என்கிற மனநிலைமை வந்து விடாமல் இனிதான் பிரவேசிக்க போகிறேன் என்று சொல்லுவீர்களானால் நிச்சயமாய் பிரவேசிப்பீர்கள். ஆனால் ஆதியாகமம் 16:2 வாசிக்கிறோம். சாராய் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போகிறதை கண்டு தன் வேலைக்காரி அடிமை பெண்ணாகிய ஆகாரை எடுத்து தன் கணவனுக்கு மனைவியாக கொடுத்து சொன்னாள், உன்னால் ஆகிலும் என் வீடு கட்டப்படட்டும், எனக்கு ஒரு பிள்ளையை பெற்று தா என்று சொல்லி முடிந்தது என்கிற மனநிலைமையில் சாராய் ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கிறாள். கவனமா கேட்டாதான் விளங்கும் பாருங்களேன். அப்போ சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். எப்போதும் தேவ சத்தம் கேட்டு செயல்படுகிற ஒரு குடும்பம் இந்த விஷயத்துல இது கர்ச்சிப்பு வாங்குற விஷயம் இல்லை, இது கல்யாண வீட்டுக்கு ஹாட் பாக்ஸ் வாங்குற கதை இல்லை, இது பிள்ளைகளுக்கு வெஜிடபிள் பப்ஸ் வாங்குற கதை இல்லை. ஒரு பெண்மணியை ஒருவன் திருமணம் பண்ணி கொள்ள போகிறான். வீட்டுக்குள்ளே வேறு ஒரு உடன்படிக்கை வருகிறது, மல்டிபிள் கவனன்ட். நல்ல கவனமா கேளுங்க. அதனால தான் விபச்சார பாவத்திற்கு தேவன் எதிர்த்து நிற்பதற்கு மிக மிக முக்கிய காரணம் அது விபச்சாரம் மட்டுமல்ல, உடன்படிக்கைகள் உண்டாகிறது. நீங்கள் ஒரு நபரோடு பேசும்போதோ ஒரு நபரோடு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை தாண்டி பேசவோ பழகவோ முற்பட்டால் அது பேச்சுவார்த்தை மட்டுமல்ல, ஆவிக்குரிய மண்டலங்களிலே உடன்படிக்கை உண்டாகிறது. நீங்கள் பேசுகிற நபர் எப்படிப்பட்ட சாபத்திலே அகப்பட்டிருக்கிறார்களோ அதே சாபம் உங்களையும் கவ்வி பிடிக்கும். தேவன் மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணும்போது தேவனுடைய சுபாவம் மனுஷனுக்குள் கைமாற்றப்படுகிறது போல, தேவன் மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணும்போது தேவனுடைய அதிகாரங்களும் கட்டத்துவங்களும் நமக்கு கிடைக்கிறது போல மனுஷனோடு, அதைத்தான் பவுல் எழுதுகிறார், வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவனோட ஒரே ஆவியாக இருக்கிறான். ஒரு நபரோடு பழகுகிறேன் ஐக்கியம் வைக்கிறேன் என்று மட்டும் நினைக்காதிருங்கள். நாகமானோடு ஐக்கியம் வைத்து கேயாசி பாபிலோனிய சால்வை வாங்கினான். பாஸ்டர் ஹீ குட் திங்க், அவன் என்ன நினைத்தான், சால்வையை தான் வாங்குறேன். இல்ல, அவன் சந்ததியில் இருக்கிற குஷ்டரோகத்தையும் நீ வாங்கி இருக்கிறாய். இந்த 14வது பகல் உங்களுக்கு தெரியாமல் எங்கோ மறைவில் சில உடன்படிக்கை உங்களுக்கு எதிராக போராடி உனக்குள் அந்த சாபத்தை தெரியுந்தோ தெரியாமலோ கொண்டு வந்திருக்குமானால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அது உடையட்டும். கையை தட்டி வாயை திறந்து நல்ல கை தட்டி பொருளாதார வீழ்ச்சிக்கான உடன்படிக்கை முறியட்டும். நீங்க நினைக்கலாம் ஒரு துணி தானே, கொஞ்சம் வெள்ளி பணம் தானே, நீங்க நினைக்கலாம் சொந்தக்காரங்கிட்ட இருந்து வாங்கின பணம் தானே, நீங்க நினைக்கலாம் சொந்தத்தில் வாங்கின இடம் தானே, நீங்க நினைக்கலாம் சொந்தத்தில் வாங்கின நகை தானே, நீங்க நினைக்கலாம். யாரோ சிலரோட ஆவியானவர் பேசுகிறார், நீ you may think this is a land, இது நிலம்னு. கேயாசி நினைச்சா இது சால்வை தானே. ஆஃப்டர் ஆல் ஒரு துணின்னு நினைச்சா அந்த துணியோடு கூட அவன் கண்ணுக்கு தெரியாத சீரிய தேசத்து குஷ்டரோகம் அவனை பிடித்தது. ஒருவேளை தெரியாமையில நாம் வாங்கின ஏதோ ஒண்ணுல சாபம் பிடித்திருக்குமானா இப்போ உதறுங்க. விடுதலை வேணுங்கிறவங்க செய்யுங்க, உதறுங்க, தீயில உதறி போடுங்க. உங்க நடுவில் எரிகிற அக்னியில சாதிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க, சாபம் இல்லைன்னு நினைக்காதீங்க. வரலாம் வரலாம் வரலாம். வாயத்தரங்க வாயத்தரங்க வாயத்தரங்க. அப்போ முடிந்தது என்கிற எண்ணம், என் வாழ்க்கை முடிந்தது, வாழ்க்கை முடிந்தது என்கிற மனநிலைமை யாருக்கு வருகிறதோ அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள்.
தேவனுக்கு நடுங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் கேட்கிறேன், சாராளுக்கு தான் பயம் இல்லாம போயிட்டு ஆபிரகாமே சின்ன வயசுல இருந்து அல்லது 75 வயதிலிருந்து என்னோடு நடக்க தொடங்கினிலிருந்து உன் இஷ்டப்படி ஒன்றும் செய்ததில்லையே, எல்லாம் கேட்டு கேட்டு தானே செய்வீங்க, ஏன் இந்த பொம்பளை விஷயத்துல மட்டும் என்கிட்ட கேட்கலன்னு ஆண்டவர் கேட்டா ஆபிரகாமும் சாராளும் சொல்லாமல் சொல்லுகிற வார்த்தை அதுதான் முடிஞ்சு போச்சே, இனிதான் ஒண்ணும் இல்லையே, இனி வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, இனி கீழ்ப்படிஞ்சா என்ன கீழ்ப்படியலனா என்ன, இனி உபவாசிச்சா என்ன உபவாசிக்கலனா என்ன, இனி பரிசுத்தமா வாழ்ந்தா என்ன. நான் உங்களுக்கு சொல்லட்டா, உங்க ஜெப குறைவுக்கு காரணம் உங்க சரீர பலவீனம் அல்ல, முடிந்தது என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வேறு ஒன்று இருக்கிறது. உங்கள் உபவாச குறைவுக்கு காரணம் உங்கள் சரீரத்தில் அல்சர் இருக்கிறது என்பதனால அல்ல, முடிந்தது என்கிற எண்ணம் வந்ததனால. அடுக்கலையில கிச்சன்ல சமைக்கும் போது கூட அந்நிய பாஷை பேசுற நாவுகள் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறது இல்லை. ஏன்னா குடும்ப சூழ்நிலை நீங்க சொல்றீங்க, பட் அது போய் அது போய் அது உண்மையான காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள முடிந்தது என்கிற எண்ணம் வந்ததனாலதான் ஜெபம் குறைஞ்சிருக்கிறது, ஆராதனை குறைந்திருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 99 வயதுல ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உத்தமத்துல எங்கேயோ தவறி இருக்காருன்னு அர்த்தம். சரிதானா? 99 வயசு கிழமை எதுல தப்பு பண்ணான்னு நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றார், உத்தமமாயிரு, முடிஞ்சிட்டு நினைச்சு இஷ்டத்துக்கு வாழாத, இன்னும் முடியல. 99 வயசுல ஒரு நபரை பார்த்து முடியல, இனிதான் நீ வாக்குத்தத்தத்துல பிரவேசிப்பன்னு சொன்னா 45 வயசு பெரிய வயசு ஒண்ணு இல்ல. கையை தட்டணும்னா கையை தட்டுங்க, வேடிக்கை பார்க்கணும்னா வேடிக்கை பாருங்க. 35 வயசு பெரிய வயசு ஒண்ணு இல்ல. 32 வாயத்தரங்கன்னு முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு தேவ சத்தம் முடியல எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமா பிரதர், நீங்க சொன்ன மாதிரி நான் வெளியில சொல்லல, ஆனா என் மனசுக்குள்ள முடிந்ததுங்கிற எண்ணம் ஆழமா வந்துட்டு, அதனாலதான் நேரம் கிடைச்சு ஜெபிக்க முடியல, நேரம் இருந்து உபவாசிக்க முடியல, நேரம் இருந்து பைபிள் படிக்க முடியல. இந்த முடிந்தது என்கிற வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுமா? கீழ்ப்படிதலை எடுத்து போட்டுரும், பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் போயிரும், தேவ சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தப்படாது. ஆனால் ஆபிரகாமுக்கு 99 வயதுல தரிசனமாகி சொன்னார், இன்னும் முடியல, முடிஞ்சிட்டு நினைக்காத. 99 வயதுக்கு மேல ஒரு குடும்பத்தை கர்ப்பம் செத்த சாராய, சரீரம் செத்த ஆபிரகாம பிரவேசிக்க வைக்க நான் பிரசங்கிக்கிற இயேசுவால முடியுமானா உங்க வயசுக்கு அவர் செய்வது அதிகம்னு. பிரச்சனை இல்லை, 45 தானே, நீ பிரவேசிப்பா. ஆவியை பெற்றவங்க மட்டும் கைகளை தட்டி. அப்போ ஆண்டவர் நீ பிரவேசிக்கணும்னு சொல்லணும். ரெண்டாவது, பிரவேசிக்க வேணுங்கிற பயம் எனக்கு இருக்கணும். அன்னை கொஞ்சம் கவனிங்க, என்ன அன்னை கொஞ்சம் கவனிங்க. 3, இனிதான் நான் பிரவேசிக்க போறேன்னு சொல்லி எல்லா விஷயத்திலும் உத்தமமா இருங்க. எனக்கு பைத்தியம் கிடையாது, என்ன கத்துறதுக்கு அவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். ஊழியன்னா சும்மா நினைக்கிறீங்களா? நீங்க பண்ற லைக் ஷேர் சப்ஸ்கிரைபுக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம் இல்லை. எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி ஒருத்தர் அழைச்சிருக்கார். ஆமா, நீங்கள் இன்னைக்கு ஓசன்னாவும் சொல்லுவீங்க, நாளைக்கு சிலுவையில் அறையணும்னு சொல்லுவீங்க. மனுஷங்களை நம்பி ஊழியத்துக்கு வரல. ஆனால் கண்ணீரோடு தேவன் கொடுத்த வேலையில் கொஞ்சமாவது உண்மையாக இருக்கணும்னாக்க ஓடுறோம். இவ்வளோ கத்தணும்னு என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்க? இவ்வளோ கத்தணும்னு என்ன அவசியம் இருக்குது? பாஸ்டருக்கு என்ன அவசியம் இருக்குது? எனக்கு என்ன அவசியம் இருக்குது? சொத்தை அழி தர போறே, கூடுமான 4 தூஷணம் சொல்லிட்டு போவீங்க. அதிக நேரம் எடுக்கிறாங்க, கைத்தட்ட சொல்கிறான்னு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, இது தேவனுடைய அன்புனால. எங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? தேவனுடைய அன்பு எங்கள் மேலே ஊற்றப்படுறதுனால எங்களுக்கு உங்களை மேலே ஒரு அன்பு வருது. யோசிச்சு பாருங்க, 40 நாள் வந்து போகிற பிரசங்கியார்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ரத்த பந்தம் இருக்கா? ஆனால் உங்களுக்காக ஏன் அழுகிறாங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு குறித்து ஒரு பாரம் கொடுத்து பேச வைக்கிறார். அதை நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு வழங்கிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன்,
எதுக்கு 40 நாள் உபவாசம் பண்ணி நமக்காக ஜெபம் பண்ணி நமக்காக? அது அவர் இல்லை, அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அந்த நேசத்தை அவர் பகர்றார். சொல்லுங்க, நான் பிரவேசிக்கணும்னு அவர் சொல்லணும். மெதுவாகவே சொல்லுங்க, நான் பிரவேசிக்கணும்னு அவர் சொல்லணும். சொல்லுங்க. ரெண்டாவது, பயந்திருக்கணும். மூன்றாவது, முடிந்தது என்கிற எண்ணம் இல்லாமல் இனிதான் பிரவேசிக்க போகிறேன்னு சொல்லணும். கையசைச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் பிரவேசிக்க முடியல? ஒரு 30 நிமிடங்கள் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கவனமாக இருந்தாங்கன்னா, இந்த பரீட்சை கடைசியில் வரும்போது மொத்த புஸ்தகமும் படித்தா தோற்று போயிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். பரீட்சைக்கு தலைக்கு நாள் பாடத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும்னா தோற்று போயிடும். இப்போ வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கும்போது ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையான கேள்வியை மட்டும் படிச்சுட்டு போனால் பாஸ் ஆகலாம். புரியும்னு நம்புகிறேன். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை போல் முகபாவனையை வைக்கிறதுக்கு உலகத்தில் எந்த மூலையிலையும் நான் பார்த்ததில்லை. இப்படி ஒரு முகம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குன்னே வடிவமைக்கப்பட்ட முகம். நம்ம கோபமாக இருக்கா, சிரிக்குதா, அழுதான்னு ஒன்றுமே தெரியாது. மற்ற மாவட்டங்களில் கோபமாக இருந்தால் கோபமாக காட்டிடுவாங்க, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கோவம்னா கோபமாக தான் இருக்கும், சிரிப்புன்னா சிரிப்பாக தான் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் அவியல் சாப்பிட்ற நம்ம மட்டும்தான் இந்த முகத்தை ஒரு ஆளையும் கண்டுபிடிக்க முடியாது, சிருஷ்டிகரை தவிர. அப்ப ஏன் பிரவேசிக்க முடியவில்லை? Why I can't enter into the promised land? ஏன் இன்னும் பிரவேசிக்க முடியவில்லை? வேகமாய் வாசிக்க போகிறோம் ஒரு சில வசனங்கள். கவனிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 10வது வசனம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். நல்ல கவனமாக கேளுங்க. ரோம நிருபம் யாருக்காக எழுதப்பட்ட நிருபம் என்று கேட்டால், விசுவாசத்தில் புதிதாய் வந்தவர்கள் அல்லது புறஜாதிகளில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களை கிறிஸ்துவுக்குள் தக்க வைப்பதற்காக எழுதப்பட்ட நிருபம் ரோம நிருபம். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. அதனால அந்த ரோம நிருபங்களில் நிறைய கன்செஷன் வேர்ட்ஸை வாசிக்க முடியும். அதாவது தள்ளுபடிக்கு நியமிக்கப்பட்ட வார்த்தைகள் கன்செஷன் வேர்ட்ஸ் என்று சொல்லுவார்களே. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை தேவன் எண்ணாதிருக்கிறார் அவன் பாக்கியவான். புதிதாய் ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ரோம நிருபம் எழுதப்பட்டது. எபேசு நிருபம் என்பது அந்த நிருபங்களுடைய ராணி, குயின் ஆஃப் த எபிஸ்டல் என்று சொல்லப்படுகிறது. தேறின விசுவாசிகள் படிப்பதற்கு எபேசு நிருபம். இப்படி ஒவ்வொரு நிருபமும் ஒவ்வொரு காலகட்டங்களில் எழுதினது. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. கலாத்திய நிருபம் யாருக்கு எழுதினது தெரியுமா? பாரம்பரியங்களுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் தன்னை விட்டு போட்டிருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பும்படி கலாத்திய நிருபம் எழுதப்பட்டது. இப்படி ரோம நிருபத்தை எழுதும்போது இவர்கள் புதிதாய் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்களே, அதனால இவங்களுக்கு கடினமான ஒன்றை நாம கொடுத்து இவர்களை பின்வாங்கி போக பண்ணிடக்கூடாது என்பதற்காக அந்த உபதேசத்தை லகுவாக்கும்படி இருதயத்திலே நீதி உண்டாக விசுவாசிச்சா போதும், ரட்சிப்பு உண்டாக அறிக்கை செய்தா போதும்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் பாருங்க, புதுசாக ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஒழுங்காக ஜெபிக்கலைன்னாலும் சொப்பனம் நிறைய கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆன பிறகு சொப்பனத்தை தேடினாலும் காண மாட்டீர்கள். புதிதாக ரட்சிக்கப்பட்டு வரும்போது தானாக அபிஷேகம் கிடைக்கும். புதுதாக ரட்சிக்கப்பட்டு வரும்போது நிறைய கன்செஷன் கிடைக்கும். உங்களுக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன். புதுசாக ரட்சிக்கப்படும் போது கேளாமலேயே சொப்பனங்கள் வீட்டு வாசலை தட்டும். புதிதாக ரட்சிக்கப்படும் போது எங்கே திரும்பினாலும் கர்த்தர் பேசுகிறது போல ஒரு உணர்வு இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கன்செஷன் தர்றார். இப்போ தான் இப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே ரட்சிப்பில் ஒரு 10-15 வருஷம் பிரயாணப்படும் போது அந்த சொப்பனத்துக்காக ஜெபம் பண்ணுனா தான் சொப்பனம் கிடைக்கிது. தேவ சத்தத்தை போராடி கேட்டால் தான் தேவ சத்தம் கேட்கிறது. ஏனென்றால் அவர்களை லகுவாக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆண்டவர் அதை சொன்னாலும் இவர்கள் என்ன தவறு செய்து விட்டார்கள் என்றால், ஆரம்பகால விசுவாசத்திலே அவர்களை நிலை நிற்கும்படிக்கு நீ இருதயத்தில் விசுவாசிச்சா போதும், வாயில் அறிக்கை செய்தா போதும்னு சொன்னதுனாலவோ என்னவோ கடைசி வரைக்கும் இன்னைக்கு வாயில்
வடை சுட்டுட்டு கிடக்கிறோம். ஆனால் அதோட பவுல் நிறுத்தி விடாம 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்படி இருந்தும் சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. கவனமா கேளுங்க. இருதயத்தில் விசுவாசிச்சா போதும், வாயினால் அறிக்கை செய்தா போதும்னு சொன்ன ஆண்டவர் கொஞ்சம் தள்ளி போகும்போது விசுவாசிச்சா மட்டும் போதாது, உன்னை நீயே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்னு சொல்றாரு. கேட்கலன்னு நினைக்கிறேன். விசுவாசிச்சா போதும்னு சொன்ன ஆண்டவர் கொஞ்சம் தள்ளி வரும்போது நீ விசுவாசிச்சா மட்டும் போதாது, யூ ஷுட் சாக்ரிஃபைஸ். நல்ல வாயை திறந்து சொல்லுங்களேன், சாக்ரிஃபைஸ். ஆபிரகாம் 75 வயதிலே விசுவாச வாழ்க்கைக்குள்ள வந்தார். நான் சொல்றது சரிதானா? அச்சி முறுக்கு நேற்று சாப்பிட்ட உற்சாகம் வசனம் கேட்கும் போது இல்லையே. நான் பார்த்தேனே, நான் ஒரு பாவப்பட்டவன் அங்கே வர்றதை கூட ஒரு அம்மா பார்க்காம அச்சி முறுக்கை வாங்கி ஒரு குத்து எனக்கு. அந்த குத்த தேவ சமூகத்தில் பேய்க்கு 4 குத்து கொடுத்தா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்போமே. நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தந்து சாப்பிடுங்க. என்ன பக்கத்தில் சொல்லுங்க, இப்படி சேலையில் இப்படி கொண்டு போகிறதில்லை, தந்து சாப்பிடணும். நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பின்னாடி எவன் வந்தா என்ன, செத்தா என்ன, அப்படியா? இந்த உற்சாகத்தை வசனத்தில் காட்டணும். நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா. 75 வயசுல விசுவாசத்தில் வர்றார். ஆமா தானா? சும்மா சொன்னேன். 75 வயசுல விசுவாசத்துக்குள்ள வர்றார். விசுவாசத்துக்குள்ள வந்தோடனே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னது என்ன தெரியுமா? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்ப ஆபிரகாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆண்டவர் சொன்னார், இப்ப தானே தொடங்கி இருக்கு. இந்த ஸ்கூல் தொடங்கும் போது முதல் நாள் டீச்சர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாரும் எழும்புங்க, உங்க பேர் சொல்லுங்க, உங்க ஆசை சொல்லுங்க. மை நேம் இஸ் ராபின், ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர். இப்போ அன்னைக்கு கிளாஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த வருஷம் ஸ்கூலு நல்லா போகும்னு தோணும். அடுத்த வாரம் டைம் டேபிள் வந்துடும். அடுத்த வாரம் கணக்கு டீச்சர் வந்துடுவாங்க. அப்போ துவக்கம் எப்படி இருக்கு? My name is Stella. I want to become a nurse. தூங்குங்கம்மா. இப்போ துவக்கத்தில் அப்படித்தான் இருந்தாலும் அப்புறம் அந்த மேடம் டீச்சர் என்ன சொல்றாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது விளையாடுங்க, ஏதாவது பேசுங்க. இப்போ இந்த பிள்ளைங்க என்ன நினைக்குது? ஐயா ஜாலி, டீச்சர் நம்மளை பேச சொல்லுது, டீச்சர் நம்மளை விளையாட சொல்லுது. பிங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் டீச்சர் நம்மளை விளையாட சொல்லுது. அதே எண்ணத்தோட அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வர்றான். ஹோம்ஒர்க் எங்கல? நாளைக்கு உங்க அப்பா கூட்டுவானே. அப்பா வரமாட்டாரு, அதனால பாவப்பட்ட அந்த அம்மாவை கூட்டு போ. கொலை செய்யறதுல அம்மா தானே ஏமாளி. அதனால அந்த பயலுக்கு ஸ்கூலுக்கு போறது இந்த அப்பா போகாது, அம்மா தான் போகும். எனக்கு என் தம்பிக்கு எங்க அப்பா வரல, எங்க அம்மா தான் வந்துச்சு. எங்க ஹெச்எம் கேட்டாரு, உங்களுக்கு அப்பா இருக்காரு? டீச்சர் உங்களுக்கு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு கணவர் உண்டா? அந்த பிள்ளைகளுக்கு அப்பா உண்டா? இல்லை, இந்த ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்க 12 வருஷம் படிச்சிருக்காங்க. அந்த புண்ணியமான நான் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையே. 12 வருஷமும் நீங்கள் தான் அட்மிஷன் போட வந்தீங்க, பரீட்சை எழுதுனாலும் நீங்கள் தான் வர்றீங்க. அவர் சொல்கிறார், அவர் வரமாட்டார், நான் தான் ஏமாளி. அப்போ முத நாள் ஸ்கூலுக்கு வரும்போது இல்லாத ஒரு பிரஷர் போக போக வருது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. விசுவாசத்தில் தொடங்கும் போது அல்ல, போக 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 கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். சீக்கிரமா இப்ப கவனிங்க. அப்ப விசுவாசிச்சா போதும்னு சொன்ன பரலோகம் இப்ப விசுவாசிச்சா போதாது, நீ உன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். You should sacrifice your body as a living sacrifice. நீ விசுவாசித்தா போதாது, நீ பலியாக மாறணும். அதனுடைய அர்த்தம் என்ன? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ட்ரெஸ் எப்படி வேணாலும் போட்டுக்கோ, ஆனா போக போக நீ பலியாக மாறணும்.
ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கன்செஷன் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோ. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் உபவாச ஜபத்துக்கு காலையிலேயே ஆப்பமும் கடலைகறியும் வேணாம் சாப்பிட்டுட்டு வா. ஆனா விசுவாசத்தின் ஆழங்களுக்குள்ளே போகும்போது நீங்கள் உங்களை பலியாக ஒப்பு கொடுத்து தான் தீரணும். ஒரே மாதிரி வாழ்க்கையை ரொம்ப காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் இன்னும் பிரவேசிக்க முடியவில்லை. அதைத்தான் இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு வசனம் வாசிக்க வேண்டாம் சொல்லி நான் போகிறேன். நமக்கு தெரியும் யாக்கோபு 2 அதிகாரம் 18 முதல் 20 வாசிக்க வேண்டாம். விசுவாசம் எனக்கு உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லை என்றால் உன் விசுவாசம் செத்ததாக இருக்கும். If your faith don't have action, உன்னில் ஒருவன் குளிராய் இருக்கிறான்னு சொன்னா நீ குளிர வேண்டாம், நீ சுகமாறுன்னு சொல்ற ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. வீணான மனுஷனே, உன் விசுவாசம் கிரியை இல்லாது இருந்தால் செத்ததா இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்து ஆண்டவர் அழகா எழுதுகிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது மட்டுமல்ல, தேவனை விசுவாசிக்க மட்டுமல்ல, அவன் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்தினால் அல்லவோ அவன் நீதிமானாக்கப்பட்டான். பாஸ்டர், இந்த 14வது பகல் ஆவியானவர் சொல்லுகிறார், விசுவாசம் மட்டும் போதாது, நீங்கள் பலி செலுத்தினால் இதுவரைக்கும் திறக்கப்படாத கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. ரிகந்தலாதியா ரம்தனாதியஸ் அல்பகம் சியந்தலபா உடரபலபதி அந்தரபலபதியா. ரோமர் 4:18 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதோட விட்டுட்டாரா? இல்ல. ஆதியாகமம் 2:2 ஏகசுதனும் ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் போய் அவனை தகன பலி இடு. ஆண்டவர் பலி இட சொன்னவுடன் விசுவாசித்த ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், பலியிடுவதற்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்திற்கு யாரை காரணகர்த்தாவாக்குகிறோம்? ஆபிரகாம். ஆனால் அந்த ஆபிரகாமை வைத்து கர்த்தர் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். ஆபிரகாம் விசுவாசிக்க மட்டும் செய்யவில்லை, அவன் பலியிட்டான். சிஸ்டர், அவன் பலிபீடத்தில் கிடத்தி கத்திய ஓங்கின பிறகாக்கும் ஆதியாகமம் 22:17-18 சொல்றார், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் இனி உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரம் பூமியின் மணலத்தின கேட்காத வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்கணும்னா பலி செலுத்தி ஆகணும். பாஸ்டர், எனக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், சபை இதுவரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷனை, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அனுபவத்தை அனுபவிக்கணும்னா நீங்கள் உங்களை பலியாக செலுத்துங்கள். சத்தியம் புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. சொல்லிட்டு அதே யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் நல்லதுதான், ஆனால் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கடைசி வரைக்கும் விசுவாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுவீங்களா, நான் வரவா அம்மா? இல்லை பக்கத்தில் பார்த்து சொல்லுவீங்களா, இல்லை நான் வந்து உதவி செய்யணுமா? சீக்கிரம் சொல்லுங்க. கை கொடுங்க. சண்டைக்காரங்களா கையை கொடுங்க. கொரோனா எல்லாம் முடிஞ்சிட்டு ஒன்றும் இல்லை, கை கொடுங்க. நீங்க விசுவாசிக்க மட்டும்தான் செய்வீங்கன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேய்க்கு தங்கச்சின்னு. பேய்க்கு அண்ணன் மாறன்னு. அதான் யாக்கோபு காட்டுறார். விசுவாசிக்கும். பிசாசு நம்மளை விட வசதி. விசுவாசிச்சு நடுங்கும். விசுவாசி நடுங்காது. விசுவாசி எழும்பி நில்லுங்கன்னு சொல்லுங்க, சும்மா எழும்பணும். ஆனால் பிசாசு பிடிச்சவங்களை எழும்பு உட்காரு வாயை பொத்துன்னா பொத்தும். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, விசுவாசிகளும் பிசாசுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. நம்மளை விட பிசாசு அறிக்கை செய்ய தெரியுமா? உன்னதமான தேவனுடைய குமாரனை நம்ம கூட இது வரைக்கும் சொன்னதில்லை. உன்னதமான தேவனுடைய குமாரனை இந்திய தொலைக்காட்சிகளில் உங்க ரட்சிப்பின் வாழ்க்கையில் என்னையா சொல்லியிருக்கீங்களா? பேய் சொல்லும். உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் ஆணையிடுகிறேன். தேவனை பிசாச போல உயர்த்தி பேசணும் உலகத்தில் இல்லை. அப்போ அதை தான் யாக்கோபு சொல்றாரு, எங்க அனுபவத்தில் இயேசு கூட ஊழியம் செய்ததில் நாங்கள் பார்த்தது, பிசாசு நல்ல விசுவாசிக்கும். எங்களுக்கு பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும். நீங்கள் யாருன்னு கேட்ட பேயாக்கும். பிசாசுக்கு நல்ல விசுவாசிக்க தெரியும். நீங்களும் விசுவாசிச்சா பிசாசுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லை. அப்போ நீங்கள் எப்போ பிசாசிலிருந்து உலகத்திலிருந்து விசேஷப்படுத்தப்படுகிறீர்களானால் நீங்கள் விசுவாசம் என்கிற நிலைமையிலிருந்து தாண்டி உங்கள் விசுவாசம் கிரியைகளாய் மாறும்போது, புரிஞ்சவங்க மட்டும் கைத்தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரிதானா? நான் சொல்றது சரிதானா?
அப்போ இன்னைக்கு இந்த 14வது நாள் வெறுமனே வாயில வடச்சுடுற கதை மட்டுமில்லை. அதை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? வாயில வடை சுடுறவங்க மட்டும் அதில் பிரவேசிப்பதில்லை, அவர்கள் பலியாக மாற வேண்டும். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, சத்தமா சொல்லுங்க, பலியாக மாற வேண்டும். மார்க் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வாசிக்க வேண்டாம், எழுதி வச்சுக்கோங்க. இயேசு சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஆமாவா இல்லையா? அப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், தயவா எனக்கு பதில் சொல்லணும். இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடியே பாவத்தை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. எங்க தைரியமா சொல்லுங்க, இருந்துச்சுங்க. அவருக்கு அற்புதம் செய்ய அதிகாரம் இருந்துச்சா? இருந்துச்சு. பேய்களை துரத்த அதிகாரம் இருந்துச்சா? இருந்துச்சு. வியாதிகளை சுகமாக்க அதிகாரம் இருந்துச்சா? இருந்துச்சு. மரித்த யவீருவின் மகளை உயிரோடு எழுப்ப முடிஞ்சதா? ஐயோ, நான் இன்னும் சிலுவையில் மரிக்கல, பார்த்துக்கிடுங்க. அதனால இந்த அடக்காராதனைக்கு என்ன கூப்பிடாதீங்க, லாசருவை உயிரோடு எழுப்ப என்ன கூப்பிடாதீங்க, என்கிட்ட வல்லமை இல்லை, என் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லைன்னு ஒரு தடவை கூட அவர் சொன்னதில்லை. தன்னை தேடி வந்த ஒருவரையும் அவர் வெறும் கையோடு அனுப்பினதில்லை. ஒரு குஷ்டரோகி சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் எனக்கு என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். கவனிங்க, என்ன பாஸ்டர் ஒண்ணு விடுதலை பண்ணி விட்டா நல்லதுன்னு நினைக்கிறவன் மனுஷன். தேவன் சொல்லுகிறார், என்ன சும்மா இருக்க விடாதீங்க, உங்களை நான் ஸ்திரப்படுத்துற வரைக்கும் என்ன அலட்டி கொண்டிருங்க. மனுஷன் எப்போதும் தன்னை விட்டுட்டா நல்லதுன்னு நினைப்பான். தேவன் தன்னை பிடிக்கிறவர்களை நேசிக்கிறவர். உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அடுத்த வார்த்தை இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நேத்து ஃபுல்லா பயங்கரமான அற்புத அடையாளங்கள் செய்துட்டேன், அதனால 2 மாசம் கழிச்சு வான்னு சொல்லல. இமீடியட்லி காட் செட், எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக. எப்பேற்பட்ட மனுஷர்களையும் வெறும் கை. அப்போ அவர் உயிரோடு இருக்கும் போதே பாவத்தை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் இருந்தது. ஆனாலும் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். உடனே பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், உமக்கு இது சம்பவிப்பதில்லை, உமக்கு இது நேரிடக்கூடாது என்று சொல்லி இயேசுவை பேதுரு கடிந்து கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, கடைசி வரைக்கும் ஒரே அனுபவத்தில் வாழ வைக்க ஜனங்கள் விரும்புவார்கள். ஆனால் இயேசு தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வந்தார். ஆனா பேதுரு அதுக்கு இடம் கொடுக்கல. பேதுருக்கு என்னன்னா, கடைசி வரைக்கும் தண்ணீரை திராட்சரசமாக்கிட்டு 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்துட்டு சின்ன சின்ன அற்புதங்கள் செய்துட்டு, நீங்களும் நல்லா இருங்க, உங்க பேரை சொல்லி நாங்களும் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருங்க, உங்க பேரை சொல்லிட்டு நாங்களும் நீங்க செய்யற அற்புதத்தில் கொஞ்சம் நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இளைப்பாரிட்டு உடம்பு தேத்திட்டு நாங்கள் வாழ்கிறோன்னு நினைக்கிறோம். ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? சீக்கிரமாக முடிக்கணும், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 14:12, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கவனிங்களேன். ஒரு மனிதன் எப்போ மரணத்தை விரும்புவான்? வாழ்க்கையின் விளிம்பில் வரும்போது. வாழ்க்கையின் விளிம்பில் வரும்போது மரணத்தை விரும்புவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் வேறு ஒரு மாவட்டத்தில் HIV பாதிக்கப்பட்டார். அந்த வியாதி முத்தி போனது, இனி வாழ நான் தகுதி இல்லை என்று சொல்லி தன் ஜீவனை மாய்த்து கொண்டதாக நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் நாட்கள். இப்போ வாழ முடியாத அளவுக்கு ஒரு மனிதன் தள்ளப்படும் போது மரணத்தை தேடுகிறான். வியாதி தீவிரமடையும் போது மரணத்தை தேடுகிறான். கடன் பிரச்சனை தலைக்கு மீறி போகும்போது, எல்லா குழுவிலையும் லோன் எடுத்துட்டோம்னா சாவுதான் வரும். குலசேகரத்தில் குழுன்னா தெரியாதுன்னு சொன்னாங்க. சரி, நான் நடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணும், பார்த்துடுங்களேன். சரி, விடுங்க விடுங்க, நீங்கள் இன்டர்நேஷ்னல் விடுங்க. கடன் மீறி போகும்போது சாவை தேடுறோம். ஆனால் இயேசுக்கு வியாதியா? இயேசுவுக்கு சின்ன வயசு, இயேசுவுக்கு வியாதி இல்லை, இயேசுவுக்கு கடன் பிரச்சனை இல்லை. கடன்காரன் வீட்டு கதவை தட்டினதா பைபிள்ல இருக்கா? இல்லை. ஆனால் இயேசு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன்னு துடிக்கிறார். ஏன் துடிக்கிறார்னு சீஷர்களுக்கு புரிய வைக்கிறார். நான் போனால்தான் வேறு ஒரு தேற்றரவாளன் இந்த பூமிக்கு வருவார். இதுக்கு நம்ம ஒரு வார்த்தை கொடுக்க போகிறோம். இதுவரையிலும் என் குடும்பம் பார்க்காத ஒரு நன்மையை நான் பார்க்க வேண்டுமானால் நான் என்னை பலியாக ஒப்பு கொடுத்து தானாக வேண்டும். ஒரு இயல்பு வாழ்க்கை வாழுவதற்கு
நீங்கள் விசுவாசித்தால் போதும். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இந்த பூமியிலே சபைக்குள்ளே உங்கள் குடும்பத்திற்குள்ளே வர வேண்டுமானால் உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். வேகமாக கற்றுக்கொண்டு நாம ஜெபிக்க போகிறோம். அதனால தான் வேதம் மிக தெளிவாக அழகாக வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம். இதோ இயேசு சிலுவையிலே பலியாக தொங்கி மத்தேயு 27:50-51 வசனத்தில் அவர் உரத்த சத்தமிட்டு தன் ஜீவனை விட்டார். என்ன விட்டார்? சத்தமா சொல்லுங்க. உரத்த சத்தமிட்டு தன் ஜீவனை விட்டார். அடுத்த வார்த்தை பைபிள்ல சொல்லுது, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாக மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருந்தாலும் அவர் சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த பிறகுதான் தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது. பிரவேசிப்பதற்கான ஒரு மார்க்கம் உண்டாயிற்று. இப்போ ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் செலுத்தப்படாத ஒரு பலி சபையிலே விசுவாச பிள்ளைகளால் செலுத்தப்படுமானால் சில திரைச்சீலைகள் கிழிய போகிறது. பிரவேசிப்பதற்கான மார்க்கத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். கை தட்டி வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலதை புரிய வைக்கிறதுக்கு நேரம் ஆகும். ஆனா புரிஞ்சிட்டுன்னு வைங்களேன். அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கணும், விசுவாசிச்சா மட்டும் போதாது, பலி செலுத்தினால்தான் இதுவரைக்கும் கிழியாத திரைச்சீலைகள் கிழியும். கண்மலைகள் திறந்தது, கண்மலைகள் பிளந்தது, மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்கள். அவர் விசுவாசித்த போது, அவர் உயிரோடு இருக்கும் போது நடந்ததை விட அவர் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த பிறகு நடந்தது அதிகம். நல்ல கவனிங்க. ஸ்தேவான் ஊழியம் செய்த போது நடந்ததை விட ஸ்தேவான் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த போது எழுப்பப்பட்ட பவுல் தான் சத்தியம். கைகளை தட்டுங்க. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை பலியாக மாறுமானா? நேராயிற்று சொல்லுங்க. பலியாக மாறுமானால் இதுவரையிலும் பிரவேசிக்காத எல்லைகளில் பிரவேசிப்பீர்கள். அப்ப விசுவாசிச்சா மட்டும் போதாது, பலியாக மாறுங்கள். ஒரு வார்த்தை கையை உயர்த்துங்க. விசுவாசிச்சா மட்டும் போதாது, பலியா மாறணும். எல்லாரும் கை உயர்த்தி ஜெபிங்க. விசுவாசிச்சா மட்டும் போதாது, பலியாக மாறணும். விசுவாசிச்சா மட்டும் போதாது, பலியாக மாறணும். இந்த சத்தம் போதாது, விசுவாசிச்சா மட்டும் பலியாக மாறணும். வாசிக்கலாம். சங்கீதம் 50:5. ஒரு 15 நிமிஷம். சங்கீதம் 50:5. எல்லாரும் படிங்களேன், பைபிளை பாருங்க. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அப்ப உடன்படிக்கை எப்ப ஸ்திரப்படுகிறது? பலியினாலே. உற்சாகம் இல்லையே? உடன்படிக்கை எப்ப ஸ்திரப்படுது? பேசுங்கம்மா. not by faith but by covenant, by sacrifice. பலியினால் உங்க பைபிள்ல இருக்கா இல்லையா? பலியினாலே என்னோடு. இப்ப நீங்க நல்ல கவனிங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உபவாச கூட்டம் எதுக்கு? விடுதலைக்கு தானே. கொன்னுருவீங்க போலவே. உபவாச கூட்டம் என்னத்துக்குமா? விளையாடிட்டு போறதுக்கா? சொல்லுங்க. கண்ணாம்பூச்சி விளையாடுறதுக்கா? சாதிக்கிறதுக்கு, ஜெயிப்பதற்கு, பிரவேசிக்க முடியாத எல்லைகளிலே பிரவேசிப்பதற்கு, சங்கிலிகளும் காவல்களும் அவிழ்க்கப்படுவதற்கு. அப்போ என் உடன்படிக்கை எப்ப ஸ்திரப்படுதுன்னா நான் பலியிடும் போது. இப்ப எது பலின்னு நமக்கு முதல்ல தெரியணும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப கவனிங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒரு 3 வசனங்களை படிக்க போறோம். யோனா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் ப்ளீஸ். யோனா 2:9. சீக்கிரம். யோனா 2:9. நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு, நல்ல கவனிங்க, துதியின் சத்தத்தோடு உமக்கு
அப்ப யோனாவுக்கு தெரியும் சத்தம் ஒரு பலி. கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்தம் ஒரு பலி. எப்பொழுதெல்லாம் உங்கள் வீட்டிலே உங்கள் ஜெபத்திலே சத்தம் உயர்கிறதோ நீங்கள் பலி செலுத்துகிறீர்கள். அதனாலயாக்கும் பிசாசனுடைய தந்திரம் அண்ணாளை ஜெபிக்க வச்சான் பாஸ்டர், வாயில சத்தத்தை வர வைக்கல. உன் வாயில சத்தம் வருகிற வரையிலும் உன் மலட்டுத்தன்மை மாறாது. அது 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 உலக பிரகாரமான மலடா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய மலட்டுத்தன்மையா இருந்தாலும் சரி, அவள் ஜெபித்தாள், அவள் உதடுகள் அசைந்தது, சத்தம் பிறக்கவில்லை. அதனால தான் பர்த்திமேயு, நான் சொல்லி வேகமா போறேன், பர்த்திமே என்கிற குருடன் தாவீதின் குமாரன் வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது உடனே சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னார். உடனே சீஷர்கள் அவனை அதட்டினார்கள். எதற்கு அதட்டினார்கள் தெரியுமா? நீ வந்து போட்டோ எடுக்காதன்னு அதட்டல, சத்தம் போடாதபடி அதட்டினார்கள். என்ன சீஷர்களுக்கு தெரியும், சத்தம் இயேசுவை நிற்க பண்ணும், சத்தம் இயேசுவை நிற்க பண்ணும். தேங்க்யூமா, ரொம்ப தேங்க்யூ. என்ன உற்சாகமா இருக்கீங்க. சத்தம் இயேசுவின் கால்களை நிற்க பண்ணும். பைபிள் சொல்லுகிறது, அவன் முன்னிலும் அதிக சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்பொழுது அவருடைய பாதங்கள் அவருக்காக நின்று, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது. அப்பொழுது அவன் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். நம்ம கவனிங்க, சபையில கூட்டமா சத்தம் போடுறதல்ல, உங்க வீட்டுல தனி ஜபத்துல சத்தம் நின்று போச்சு, அந்த சத்தம் மறுபடி வரணும். பிரசங்கிக்கிற நான் வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன், ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் சத்தம் போட்டாதான் ஜெபிச்ச மாதிரி இருக்கும். நான் எங்க மாமா வீட்டில் தங்கி இருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாடகை வீட்டில் தங்கி இருந்தாங்க. நான் காலையிலே எழும்பி சத்தம் போட்டு அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறத ஹவுஸ் ஓனர் கேட்டு, உங்க மாடியில் யாரை கொண்டு வச்சிருக்கீங்க, அந்த தம்பி எதெல்லாமோ பேசுறான், என் வீட்டில் என்னால் இருக்க முடியல, என் தெய்வம் என்கிட்ட வரமாட்டேங்குது, தயவு செய்து ஒன்னும் அவனை வீட்டுக்கு அனுப்புங்க, வெளியில் அனுப்புங்க, அல்லது நீங்க வீட்டை காலி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்படி சத்தம், நீங்க அறியாத எல்லைகளில் அசுத்தாவிகளை துரத்தக்கூடிய வல்லமை உண்டு. மறுபடியும் உங்கள் குடும்ப ஜெபத்திலே சத்தங்கள் வெளிப்படுவதாக. நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம். வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. இது யாரோட பேசுறான்னு உங்களுக்கு தெரியும். மௌனம் ஆயிட்டீங்க சிஸ்டர். எவ்வளவு கத்தி பாடுவீங்க, எவ்வளவு சத்தமா அந்நிய பாஷை பேசுவீங்க. நின்று போன சத்தங்கள், எந்திர சத்தங்கள் நின்று போனதினால் குருவி சத்தத்தை கேட்டு எழும்ப வேண்டிய அவல நிலைமை இனி குலசேகரத்தில் இருக்கக்கூடாது. ஜெபிக்கிற பால்காரை சத்தம் அல்ல, ஜெபிக்கிற ஓ சத்தத்தில் ஓ பிள்ளைகள் எழும்புகிற காலம் வரட்டும். கைகளை தட்டி அதுர மனதன கடகசியா சுடபல் கவன அலாரம் சத்தம் கேட்டு எழும்புகிற காலம் போய் முழங்காலில் நின்று ஸ்தோத்திரம் 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 சொல்லுகிற சத்தம் கேட்டு எழுப்புகிற சத்தங்கள் அலியா மசகதா உடரகதனா ரியந்தலா மின்சாரத்தை போல தேவ வல்லமை உன்னை சத்தம் போடக்கூடாதபடி அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல ஓ சத்தத்தை உயர்த்து. நீங்க நினைக்கிறீங்களா எப்படி ஜெபிச்சாலும் ஜெபந்தான், ஆனா சத்தம் ஒரு பலி, சத்தம் ஒரு பலி, சத்தம் ஒரு பலி. 10 மணி நேரம் ஒருத்தன் மண்வெட்டி பிடித்து வயல்ல வரப்பு வாய்க்கால் வெட்டுகிறதும் சரியா, 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் கத்தி பேசுகிறதும் சரின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள். 10 மணி நேரம் ஒருவன் வயலில் மண்வெட்டி கடப்பாறை வைத்து வேலை செய்யும் போது எவ்வளவு பலம் அவனை விட்டு போகிறதோ அதற்கு ஒப்பனையான பலம் 1 மணி நேரம் ஒரு மனுஷன் பேசுறதுல போகுது. அதனாலதான் பள்ளிக்கூடத்தில் ஒரு பீரியட் 40 நிமிஷம் வைக்கிறான். என்ன 40 நிமிஷத்துக்கு மேல பேசினா 10 மணி நேரத்துக்குரிய பலம் செலவழிந்து போகுது. ஆனா எங்களுக்கு ஆச்சரியம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் எங்களை சத்தம் போட வைக்கிறார். நாங்கள் அறியாத எல்லைகளில் அந்தகார வல்லமைகள் உடைந்து விழுவதற்கு செல்வின் பாஸ்டருடைய சத்தம் ஒரு பலி. உடரபலகந்தல் கபலபா. ஏன் கத்துறாங்கன்னு கேட்காதீங்க, சத்தம் ஒரு பலி. நீ அறியாத தற்கொலை ஆவிகளை விரட்டி அடிக்கிற பலி. மறுபடியும் உனக்கு வெங்கல தொண்டை உண்டாகட்டும். சத்தத்தின் பரிமிதிகளை அடைத்து, ஓக்கல் காடு அடைத்து, உன்னை பேசவிடக்கூடாதபடி கட்டி வைத்திருக்கிற அந்தகார கூறுகளை உதறி தள்ளிவிட்டு சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்து. இன்னைக்கு உங்க வீட்டுல போய் சத்தத்தை பலியிடு. உன்னை வயிற்றுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற மீன் உன்னை கக்கி விட போகுது. உன்னை சுற்றிலும் கைகளை தட்டுங்க. உன்னை சுற்றிலும் கட்டி வைத்திருக்கிற பாசிகளும் கட்டுகளும் உன்னை விடட்டும்.
யோனாவே யோனாவே, உன்னை விழுங்கி வச்சிருக்கிற மீன், மீன் வயிற்றுல இருந்து வெளியே வரணுமா? சத்தம் கொடு. வர முடியல, வர முடியல. ஏதோ ஒரு கட்டில மாட்டிட்டு, தேவ மனுஷன் தான், கர்த்தருக்கு பயந்தவன் தான், ஆண்டவருடைய பிள்ளைதான், தீர்க்கதரிசி தான். ஆனா காவல்ல மாட்டிட்ட எங்கேயோ மாட்டிட்டோம். இப்ப சத்தம் கொடுங்க. மறுபடியும் சிஸ்டர் சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என் மகன் சத்தம் எனக்கு கேட்கணும். எனக்கு தூதர்கள் சத்தத்தை விட ஓ சத்தம் நல்ல பிடிக்கும். ஓ சத்தம் எனக்கு வேணும். மறுபடியும் உன் ஜெபத்துல அப்பான்னு கூப்பிடுவீங்களே, ராஜான்னு கூப்பிடுவீங்களே, டாடின்னு கூப்பிடுவீங்களே, அந்த சத்தத்தை ரகட்டா 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 ரகட்டா. ரிகா பாப்பா பாப்பா. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். ஆவியில நிரம்பி எங்க போச்சு என் சத்தம்? யாருக்கு விடுதலையோ இல்லையோ, என் ஆவிய விடுதலையாக்கிச்சே. என் சத்தம் என்ன விடுதலையாக்கிட்டு. எங்க அம்மா அன்னைக்கும் சொல்லுவாங்க, ஏன்டா சத்தம் போட்டு ஜெபிக்கிறது இல்லை? நான் சொல்லுவேன், மம்மி கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுறதுனால வீட்லேயாவது அமைதியாக ஜெபம் பண்ணலாமேன்னு தான். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ 1000 சொல்லு, நீ உன் ரூமில் சத்தம் போட்டு ஜெபிக்கும்போது இந்த வீட்டில் இருக்கிற மாற்றம், இந்த வீட்டில் இருக்கிற மாற்றம், என் சமையல் அறையில் எனக்கு இருக்கிற சமாதானம், ஆமாம் உங்கள் சத்தத்துக்கு ஒரு வல்லம் இருக்கு. கையை உயர்த்துங்களே, ஒரு நிமிஷம் உங்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். உங்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். பிசாசுக்கு நல்ல தெரியும் சகோதரி, உங்க சத்தம் பலின்னு பிசாசுக்கு தெரியும். அண்ணே உங்க சத்தம் பலின்னு பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு குடும்ப ஜபத்தை நிறுத்திட்டான். தனி ஜபம் நின்று போச்சு. வீடுகளில் சினிமா சத்தங்கள். அதனாலதான் மோசேட்ட யோசுவா சொல்றான், கீழே ஜெயதுனியின் சத்தம் கேட்குது. மோசே சொல்றாரு, அது ஜெயதுனியின் சத்தமும் அல்ல, அபஜெயதுனியின் சத்தம் அல்ல, பாட்டு சத்தம் கேட்குதுப்பா. உன் ஜனங்கள் தன்னை கெடுத்து கொண்டார்கள். நாட்கள் வரப்போகிறது, குலசேகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். இனி உன் வீட்டில் அழுகையின் சத்தம் அல்ல, புலம்பலின் சத்தம் அல்ல, அந்நிய பாஷையின் சத்தம். உன் பிள்ளைகள் அறை கதவுகளை பூட்டிக் கொண்டு ஜான் நாக்ஸை போல ஜபிக்கிற காலம் வரப்போகிறது. சிலருடைய நாவுகளை தொடுகிறார். எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்து. அவர்களின் உடன்படிக்கைக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடினால் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்து. உன் சத்தம் விடுதலை, உன் சத்தம் தேசத்திற்கு விடுதலை, பட்டணத்திற்கு விடுதலை, கிராமத்திற்கு விடுதலை, நம்ம வீட்டுக்கு விடுதலை. எஸ் சத்தத்தை உயர்த்து. நிறுத்தப்பட்ட சத்தம் துணிக்கப்படட்டும், துணிக்கப்படட்டும். வீட்டுல ஜெப சத்தம், குடும்ப சத்தம், ஆராதனை சத்தம், பாட்டு சத்தம், துதி சத்தம் எழும்பட்டே, எழும்பட்டே. ரகா பாத்தா ரகா தாலா ரேகா பாஷே கத்துரா உடமனா கத்துரானியா உடமன கடக துரியா. இப்போ நீங்க அறியாத எல்லையில மீன் கக்குது. உன் பிள்ளைய கட்டி வச்சிருக்கிறது கக்குது, 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 கக்குது. பொருளாதார எல்லையில அதை கட்டி வச்சிருக்கிறது கக்குது, கக்குது, கக்குது. தங்கச்சி உங்க வேலை, உங்க வேலை.
அக்கினி 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 உன்னிலும் சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. ரகதா 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 உடபால பர ரிகா பாத்தாலா ரகதுலா உடபா ஷேகதுரா பக்க. எவ்வளவு சத்தம், எவ்வளவு சத்தம் போடுவீங்க, எவ்வளவு சத்தம் போடுவீங்க. மைக் சத்தத்தை விட ஓ சத்தம் அதிகமா இருக்குமே. எவ்வளவு நல்ல தொண்டையை தந்தா, எவ்வளவு நல்ல குரலை தந்தா. அன்னாளே அன்னாளே, இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல, இது ரட்சிப்பை கூவி அறிவிக்கிற காலம். சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். Fire, 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 fire. Ribaba sheka raka tula ria raka bata rabaka turania sakata rakata riandala. ஒரு வாக்கு மதி, எனக்கது மதியே. 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 புரைக்ககத்து வரா நான் போராட்டவனானே, ஒன்னு கூட இருப்பானோ நான் போராட்டவனானே. புரைக்ககத்து வரா நான் போராட்டவனானே. அப்பா ஒன்னு கூட இருப்பானோ நான் போராட்டவனானே. ஒரு வாக்கு மதி, எனக்கது மதியே. 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 நின்ன புறக்ககத்து வரா நான் போராட்டவனானே, என்ன கூட இருப்பானோ நான் போராட்ட. வார்த்தை மட்டும் சொல்லுங்க. என்னை புறக்ககத்து வரா நான் போராட்டவனானே, ஒன்னு கூட இருப்பானோ நான் போராட்டவனானே. ஒரு வாக்கு மதி, எனக்கது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கது மதியே. அப்பா வாக்கு மதி, எனக்கது மதியே. கை உயர்த்தி ஒரு வாக்கு மதி, எனக்கது மதியே. பிரவேசின்னு சொல்லுங்கப்பா. மதி, எனக்கது மதியே. நின்ற புரைக்ககத்து வரா நான் போராட்டவனா. பிரவேசிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஒன்னு கூட இருப்பானும் நான் போராட்டவனானே. நின்ற புரைக்ககத்து வரா நான் போராட்டவனா. இங்கெல்லாம் வந்து ஜெபிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, நான் போராட்டவனானே. ஒரு வாக்கு மதி, எனக்கது மதியே. 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 கண்ண மூடி ஒரு நிமிஷம். பலி நின்று போச்சு, அதனால விடுதலை நின்று போச்சு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இதை விட பெரிய பிரச்சனையை பார்த்த ஆட்களாக்கும். ஆனா அன்னைக்கு சத்தம் என்கிற பலி இருந்ததுனால ஒரு மீனும் நம்மளை கட்ட முடியல.
ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை என்ன கட்டி வச்சிருக்குன்னா என் சத்தம் குறைஞ்சிட்டுன்னு தானே அர்த்தம். கையை உயர்த்துங்களே. ஏசப்பா, மறுபடியும் என் சத்தத்தை உங்க காதுகள் கேட்கும். தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு எபிரேயர் 5:7 சொல்றது உண்மைன்னா, ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதி. கவனிங்க, உலகம் 1000 சொல்லட்டும், உங்க சத்தத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு சிஸ்டர். உங்க சத்தத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு. அன்னைக்கு ஆக்சிடென்ட்டுக்கு நியமிக்கப்பட்ட உன் பிள்ளைய உங்களுக்கு தெரியாம அந்த சத்தம் விடுவித்திருக்கும், உங்களுக்கு தெரியாது. யோனாவுக்கு கூட அறிஞ்சு கூடா, யோனாவுக்கு தெரியாது தான் சத்தம் தான் மீன் தன்னை விடுவிச்சதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா எழுதி இருக்கிற நமக்கு தெரியுது, அவன் சத்தம் தான் பலியா மாறி இருக்கு. அந்த பலி தான் அந்த விபத்தின் ஆவிய வெட்டி இருக்கு. உங்களுக்கு தெரியும், உன் வீட்டுல ஜெப சத்தம் நின்னு போயிட்டு திரும்பவும் அந்த சத்தத்தை பலியிடு. விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படுது, புறப்படுது, புறப்படுது. உரக்கணி, 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 உரக்கணி. அப்போ சத்தம் ஒரு பலி. 2 அப்போஸ்தலர் 3:1 ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில் பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். நேரம் ஒரு பலி. சத்தமா சொல்லுங்க, நேரம் ஒரு பலி. எனக்கு கிடைச்ச நேரத்தை நான் கடவுளுக்கு கொடுப்பேன்னு சொல்றது பலி இல்லை. எனக்கு கிடைக்காத நேரத்தையும் நான் கடவுளுக்கு கொடுப்பேன், அதுக்கு பேர் பலி. 9ஆம் மணி நேரத்தில் குலசேகரத்தில் வீட்டில் இருக்கிற அம்மா முதல் கொண்டு வீட்டுக்குள்ள இருக்கிற 90 வயசு பாட்டி முதல் கொண்டு பிஸி. ஏன்னா ஸ்கூலுக்கு கிளம்பணும், வேலைக்கு கிளம்பணும். 9ஆம் மணி வேலைங்கிறது ரஷன் டைம். வேகமாக சொல்லுங்க, ரஷன் டைம். 9 மணிக்கு யாரும் ரோட்டில் பிரயாணம் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஒன்றில் 9 மணிக்கு முன்னாடி பிரயாணம் பண்ணுவாங்க, அல்லது 9 மணிக்கு அப்புறம் 1 மணிக்கு இடையில பண்ணுவாங்க. ஏன்னா டிராஃபிக் இருக்காது. 9 மணிக்கு ரோட்டில் என்ன இருக்கும்? நிறைய மஞ்சள் கலர் ஸ்கூல் வேன் இருக்கும், நிறைய காலேஜ் வண்டி இருக்கும். 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறவங்க, கொத்த வேலைக்கு போகிறவங்க, பெயிண்டர் வேலைக்கு போகிறவங்க, வேலையாளுடைய நேரம் 9ஆம் மணி நேரம். அந்த 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ண போன போது கர்த்தர் அதை ஜெபமா பார்க்கல, அதை பலியா பார்த்தார். ஓஹோ, 9 மணிக்கு அநேகர் வேலைக்கு போகும்போது உன்னால நேரத்தை எனக்கு கொடுக்க முடியுமானா அலங்கார வாசல் இருக்கிற முடவனை நீ தூக்கி விடுவ. எல்லாரும் கவனிங்க. இங்க இருக்கிற யாராவது ஒரு ஆள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தாம இருக்கோமா? எல்லாரும் பயன்படுத்துறோம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் இந்த நாமத்தை எத்தனையோ தடவை பயன்படுத்தியும் ஒரு துரும்ப கூட அசைய முடியாத போது அதே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஒரு முடவனை அவங்க தூக்கி விட்டுட்டாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. நான் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது அந்த நாமத்துக்கு எதுவும் கீழ்ப்படிய மாட்டேங்குது. என் வீட்டில் சண்டை நடக்கும்போது இயேசுவின் நாமத்தில் அந்த வாயை கட்டுறேன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தான் வாய் திறக்கே தவிர வாய் கட்டப்பட மாட்டேங்குது. என் மகன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது இயேசுவின் நாமத்தில்னு தண்ணியில் ரத்தத்தை தெளித்து கொடுத்தாலும் அவன் இன்னும் குடிக்கத்தான் செய்கிறான். ஏன்னா இந்த நாமத்தை விலை கொடுக்காமல் பயன்படுத்துகிறவனுக்கு எஃபெக்ட் இல்லை. கேட்கல, இந்த நாமத்தை விலை கொடுக்காமல் பயன்படுத்துகிறவனுக்கு எஃபெக்ட் இல்லை. இந்த நாமத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நேரத்தை விலை கொடுத்தான். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? விலை கொடுத்துட்டு இதை பயன்படுத்தி பாருங்க. பிசாசுகள் அலரும், ஆதிபத்தியங்கள் திணறும். நீ எருசலேமை பார்த்து கட்டப்படுவாயன்னு சொன்னா அது கட்டப்படும். சரி, இவங்க ஊழியக்காரங்க, கொர்நேலியு ஊழியக்காரன் இல்லையே, 100க்கு அதிபதி. 10ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. 100க்கு அதிபதினா 100 பேருக்கு வேலை கொடுக்குறவன்.
அந்த ஆளும் 9ஆம் மணிக்கு ஜெபம் பண்றார். பரலோகம் பார்த்துச்சு, என்னப்பா முடியாத நேரங்களை எனக்கு தர்றாங்களே. உடனே பரலோகம் தூதனை அனுப்பி தட்டி சொல்லுது, இந்த பகுதியில் நிறைய பேர் இருந்தாலும் உன் வீட்டில் வச்சு கூட்டம் நடத்தணும்னு நான் விரும்புகிறேன். உன் வீட்டை தான் பரலோகம் தெரிந்து கொள்ளுது. ஏன்னா இப்போ நீ செய்தது ஜெபம் அல்ல, இப்போ நீ செலுத்தினது பலி. நீ செலுத்தினது பலி. 9ஆம் மணி நேரம். எனக்கு பாருங்க, எனக்கு சமயம் ஒத்துழைக்கும் போது நான் ஆண்டவரை தேடுவேன்னு சொல்றது ஒன்றும் இல்லை. எனக்கு சமயம் ஒத்துழைக்கல, ஆனாலும் நான் ஆண்டவரை தேடுவேன். அதுதான் பலி. சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லட்டா, உங்களால் எதெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் நீங்க செய்தா அது பலி. அதிகாலையில் எழும்ப முடியலன்னு யாரோ சொல்றீங்க, அதிகாலையில் எழும்பிட்டீங்கன்னா அது பலியாக மாறிடும். எஸ், ராத்திரியில் எழும்பி உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியல, அப்படி ஜெபம் பண்ண உட்கார்ந்துட்டீங்கன்னா that is considered as a sacrifice. என்னால் 5 நிமிஷத்துக்கு மேலே வேதாகமத்தை திறந்துட்டு தூங்காமல் இருக்க முடியல. கொட்டாவியாக வருது, தூக்கமாக வருது பிரதர்னு சொல்கிறீங்களா? அந்த தூக்கம் வந்த உடனே தூங்குறேன்னு சொல்கிறது ஜெபம். தூக்கம் வந்த பிறகு முகத்தை கழுவிட்டு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ஜெபிக்கிறது பலி. உங்க திராணியை மிஞ்சி உட்கார்ந்து இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பலி. முதுகுத்தண்டுல வலி, ஆனாலும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அது பலி. வலிதான் பலி, வலிதான் பலி. இப்போ ஆவியானவர் சொல்றாரு, ரொம்ப காலமா குலசேகரத்துல பலியிடுவதற்கு ஆள் இல்லை, இன்னைக்கு ஒரு தலைமுறையை நான் எழுப்புறேன். இனி எந்த மீன் ஒன்ன கட்டுதுன்னு பார்ப்போம். கை தட்டுங்க. எந்த பாதாளத்தின் வாசல்கள் ஒன்ன மேற்கொள்ளுதுன்னு பார்ப்போம். ராம் சியா கட்டலபா கந்தனா ராம் தனா சியா. நான் சொல்ல 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 மகிமை மகிமை மகிமை. கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி அடிக்குது, கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி. நாள் ஆக ஆக திக்காகுது, நாள் ஆக ஆக திக்காகுது. கையை தட்டு. ரபா கட்டலாதியா ரிமாமா சட்டலபாயா. அப்போ ஒன்று சத்தம் பலின்னு ஆண்டவர் சொன்னார், 2 நேரம் பலி. டைம் இருக்கும்போது வரேன் பாஸ்டர். ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்திலிருந்து ஒரு பகுதியை காணிக்கையாக கொடுத்தாங்க, அது காணிக்கை. ஒரு விதவை தாய் தன் சாப்பாட்டுக்கு வச்சிருந்தது 2 வெள்ளி பணத்தை கொடுத்தா, அதுக்கு பேரு காணிக்கை இல்லை, பலி. புரியல? என் சக்தியில கொஞ்சம் கொடுக்குறேன், அதுக்கு பேர் காணிக்கை. என் சக்தியே கொடுக்குறேன், அதுக்கு பேர் பலி. திரும்ப சொல்றேன், தூக்கம் வர வரைக்கும் ஜெபிப்பேன், தூக்கம் வந்துட்டுனா எழும்பி போயிடுவேன். அது எப்படி பலியா மாறும்? நிறைய பேர்லாம் உபவாச ஜெபத்துக்கு வர்றாங்க, அவங்க ஒரு கோயிலுக்கு போற மாதிரி வர்றாங்க, 1 மணி நேரம் உட்காந்துட்டு போறாங்க. அது எப்படி பலியா மாறும்? சங்கீதம் 51:17, தேவனுக்கு ஏற்ற பலி நொறுங்குண்டாவிதான். சொல்லுங்க, நொறுங்குண்டாவி ஒரு பலி. சத்தமா சொல்லுங்க, நொறுங்குண்டாவி ஒரு பலி. அண்ணே, புரோக்கன் ஸ்பிரிட் இருக்கு பார்த்தீங்களா? என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன், எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க போறேன்னு தேவ சமூகத்தில் நொறுங்கி போய் உட்கார்றீங்க பாருங்க, அதுவே ஒரு பலிங்க. என் கணவரை நான் எப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்த போறேன், இந்த குடும்பத்துக்குள்ளே எப்படி கிறிஸ்துவின் வாசனையை நான் கொண்டு வர போறேன்னு உங்கள் மேல் நம்பிக்கை இழந்து நொறுங்கி போய் ஆயக்காரணம் மாறி பாவியான என் மேல கிருபையா இருங்கன்னு நீங்கள் எப்பெல்லாம் எனக்கு தெரியும், நான் பல வருஷமாக ஜெபிக்கேன் பார்த்துடுங்க, எனக்கு அந்நிய பாஷை பேச வரும்னா அதுக்கு பேர் பலி இல்லை. எத்தனையோ பிரசங்கங்கள் பண்ணினாலும் ஒவ்வொரு நாளும் நொறுங்கி போய் நிற்கிறோம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை, அதை தான் ஏசாயா 66:2 சொல்லுகிறது, என் சத்தத்தை கேட்டு ஆவியிலே நடுங்கி ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை. சரி, ஒரு 5 நிமிஷம். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் நாம் பலி செலுத்த தொடங்கலன்னு எத்தனை பேர் உணர்றீங்க? ஒத்துக்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்பா சந்தோஷப்படுவார். ஓஹோ, இப்போ இவ்வளோ நாள் விசுவாசிச்சிருக்கேன்,
ஆனால் என்ன செய்யலை? பலியிடலை. பலின்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அதை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரயோஜனமாக இருக்கா உங்களுக்கு? இப்படின்னா டிராஃபிக் போலீஸா? எப்படின்னா ஒரு பலினா என்ன? வசனம் எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. எப்தா சொல்கிறான், ஆண்டவரே, சத்துருக்களை என் கையில் நீர் ஒப்பு கொடுப்பீரானால் என் வீட்டு வாசல் படியிலிருந்து வருகிறதை உமக்கு தருவேன், அது கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாகும்னு சொல்றான். எப்தாவுக்கு வாய்ப்பு இருக்கு தன் இராணுவத்தை பலியிட. தன் இராணுவத்தில் இருக்கிற குதிரைகளை, யானைகளை, ஒட்டகங்களை பலியிட அவனுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்தா யாரை பலியிடுறான்? யாரை பலியிட போறேன்னு சொல்றான்? தம் வீட்டு வாசல்ல இருந்து வருகிறது. நீங்க செலுத்த போகிற பலிக்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கணும். அது அந்த பலி அவன் செலுத்தலைங்க. செலுத்துவேன்னு சொன்னதுக்கே ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து 20 பட்டணங்களை பிடித்தான்னு பைபிள்ல இருக்கு. சில பலி நீங்க செலுத்தணும்னு கூட வேண்டாம், சொன்னாலே அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. நான் உமக்காக வாழ்வேன்னு சொல்லி பாருங்க, அதுவே ஒரு பலி. என் உடல் உமக்கு சொந்தம், இனி என்னாலும் வாசம் செய்யும்னு சொல்லி பாருங்க, அதுவே ஒரு பலி. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை ஆட்கொள்ளும், அடிமை ஆட்கொள்ளும். இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். அடிமை ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும். டைம் வேஸ்ட் பண்ணல அம்மா, டைம் வேஸ்ட் பண்ணல. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், இது என்னாலும் வாசம் செய்யோ. அடிமை நான். உங்க சத்தம் வரட்டும். என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. டைம் முடிஞ்சது. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க செலுத்துற பலிக்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கணும். நீங்க செலுத்துற பலி வலிக்கணும், அதான் பலி. இப்போ வர்றார் வீட்டுக்கு, வீட்டுக்குள்ள இருந்து மகா கிண்ணறத்தை தம்புருவை வாசிச்சுட்டு வர்றா. அவர் சொன்ன வார்த்தை, என் மகளே, நீ என்னை ஏன் கலங்க பண்ணினாய்? எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? நான் கர்த்தருக்கு என் வாயினாலே சொல்லிவிட்டேனே. உடனே மக சொல்றா, வருத்தப்படாதீங்க டாடி, ஆண்டவருக்கு சொல்லிட்டீங்கல்ல, நான் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உன்னை ஒன்று சொல்லி ஜெபிப்போமா? பலியிடுகிறவன் ஆயத்தமா இருந்தாலும் பலிப்பொருள் விட்டு கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ நீர் உண்மை இஷ்டத்துக்கு என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேரு, நானும் ஊழியத்துக்கெல்லாம் வர முடியாது, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்க போகிறேன்னு சொல்லுகிற பிள்ளைங்க நடுவில் நீங்கள் என்ன பலியாக ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நான் பலியாயிடுறேன் அப்பான்னு சொல்லுகிற பிள்ளைங்க எங்கே இருக்குது? எத்தனை பேர்? அப்போது ஒரு வார்த்தை சொல்லி சொல்லுங்க, பலியிடுகிறவனும், சத்தமாக சொல்லுங்க, பலியிடுகிறவனும் பலி பொருளும் இணைஞ்சாதான் பிரவேசிக்க முடியும்.
ஆபிரகாம் பலியிடுகிறவர், ஈசாக்கு பலி பொருள். சரித்திரம் சொல்லுகிறது ஆபிரகாம் பலியிடும் போது 105 வயசுன்னு சொல்றாங்க. ஈசாக்க பலியா செலுத்தும் போது ஈசாக்குக்கு 12 வயசு. சத்துணவுல மாவு வாங்கி சாப்பிடுற வயசு இல்லை, 30 வயசு என்று தோராயமாய் சொல்லுகிறார்கள். ஒரு 30 வயது துடுக்கான வாலிபன் இந்த ஆபிரகாம் என்கிற கிழவன் கூட்டிட்டு போகும்போது விடுக்கிழவான்னு கையை தட்டி விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சிஸ்டர்? ஆனா நான் நம்புறேன், எங்க அப்பா பலியிடும் போது நான் ஒத்துழைப்பு கொடுக்கிறது தானே நியாயம். நானும் என் கையும் காலையும் தர்றேன், என் கையும் காலை கட்டுங்கன்னு பலியிடுகிறவனும் பலி பொருளும் இணைஞ்ச உடனே வானத்தில் இருந்த ஆண்டவருக்கு அமைதியா இருக்க முடியல, அமைதியா இருக்க முடியல. ஆபிரகாமே, ஆபிரகாமே, இன்னைக்கு பலியிடுகிறவனும் பலி பொருளும் இணையட்டும், கணவனும் மனைவியும் இணைஞ்சு பலியிடட்டும், பெற்றாரும் பிள்ளையும் இணைஞ்சு பலியிடட்டும், சபையின் போதகரும் விசுவாசியும் சேர்ந்து பலியிடட்டும். பலியிடுகிறவர்களும் இங்கதான் இருக்கீங்க, பலி பொருளும் இங்கதான் இருக்கு. இந்த ரெண்டும் இணையுமானா எலியாவின் பலிபீடத்தில் ஒரு அக்கினி இறங்கும். கை தட்டுங்க, கை தட்டுங்க. பலி கவனிங்க. அதனாலதான் ஈசாக்கு கேட்கிறாரு, அப்பா நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, பலி பொருள் எங்க? பாஸ்டர், இந்த 14வது பகல் ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி, ஆராதனை இருக்கு, அபிஷேகம் இருக்கு, பிரசங்கம் இருக்கு, பலி எங்க? புரியல? தேவையில்லாததெல்லாம் இருக்கு, அல்லது தினசரி கிடைக்கக்கூடியது இருக்கு, ஆனா இருக்க வேண்டிய பலி இல்லையே. பிள்ளை கேட்குறான், பலி எங்கன்னு. இந்த 14வது ஜெபத்தில் உங்க ஒவ்வொருத்தரை பார்த்து என்ன பார்த்து அப்பா கேட்குறாரு, பாட்டு இருக்கு, கைத்தட்டு இருக்கு, ஜெபம் இருக்கு, உற்சாகம் இருக்கு, பலி எங்க? ஒன்று சொல்லட்டுமா? தேவன் இன்னைக்கு பலியிட போறார். எத்தனை பேர் பலி பொருளா மாற போறீங்க? இந்த பென்யமீன் பலியாக மாறினான். யாக்கோபு சொல்லும் போதே சொல்றாரு, ஒரே ஒரு பையன் இருந்தான், அவனையும் கொண்டுட்டீங்க. இப்ப என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒருத்தன் தான், அவனையும் என்னை விட்டு பிரிச்சுட்டு போறீங்களா? அவன் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தான். இந்த பலி இடுகிறவரை விட பலி பொருளுக்கு இருக்கிற மதிப்பு என்னன்னு சொல்லட்டா? 5 பங்கு அதிகம் கிடைக்கும். நீங்க பலியா மாறிட்டீங்கன்னா உன் மேல 5 பங்கு அதிகம். சில நேரம் நம் பலியா மாறிட்டா என் வாழ்க்கை போயிரும் நினைக்காதீங்க, உன் வாழ்க்கையை பாவனையாக திரும்ப தந்துருவார். ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக, உங்க எல்லையில ஏன் பிரவேசிக்க முடியலன்னு கர்த்தர் திட்டமா பேசிட்டார். கண்ணை மூடுங்க, நான் பாஸ்டர் கையில மைக்க கொடுக்குறேன். அமைதியா, ஆனா இந்த அர்ப்பணிப்புல உச்சிதான் இருக்கணும், உத்தமா இருக்கணும். கண்ணை மூடுங்க. அம்மா, நீங்க நல்லா பாடுவீங்க, ஆண்டவருக்கு தெரியும். விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி பொருள் எங்க? என்கிட்ட தான் அந்த கேள்வியை ஆண்டவர் கேட்கிறாருன்னு சொல்றவங்க மட்டும், என்கிட்ட தான் அந்த கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார். என் வீட்டில் எல்லாம் இருக்கு, பலி பொருள் எங்க? அந்த பலி பொருள் நான் மாற விரும்புறேன்னு சொல்லுவீங்களா? அவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க. பிசாசனுடைய தந்திரம் மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வைத்து விட்டு நம்மை போக பண்ணும்போது தேவன் சில பலி பொருள்களை எழுப்புகிறார். தேவாலயத்தின் சிறைச்சிலைகள் 2ஆய் கிழியத்தக்க. நீங்களா ஜெபிங்க. தகப்பனே, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, பலி பொருள் எங்கே? இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிற வண்ணமா என் நேரத்தை பலியிட விரும்புகிறேன், என் சத்தத்தை பலியிட விரும்புகிறேன், என் கையை பலியிட விரும்புகிறேன், என் கால்களை சுவிசேஷத்துக்காக பலியிட விரும்புகிறேன், வாரத்தில் ஒரு நாள் கிராம ஊழியத்துக்காக பலியிட விரும்புகிறேன். ஏதோ ஒரு விதத்தில் பலியாக அர்ப்பணிக்கிறவர்கள் கையை உயர்த்தி காண்பீங்க, நல்ல கையை உயர்த்தி காண்பீங்க.
இவ்வளவு நாள் நம்மை பிடித்து வைத்த மீன்கள் நம்மை கக்கிவிட போகிறது. உணர்ச்சி வசப்படாம நல்ல வாயை திறந்துருங்க. சகோதரி, தங்கச்சி, அம்மா, ஐயா, நல்ல வாயை திறந்துருங்க. நல்ல வாயை திறந்துருங்க. நீ பிரவேசிப்பன்னு சொன்னா நீங்கள் பிரவேசிப்பீர்கள். பிரவேசிக்க போயிருவனோன்னு பயப்படுவீங்கன்னா பிரவேசிப்பீங்க. இனிதான் பிரவேசிக்க போகிறேன்னு நம்புவீங்கன்னா பிரவேசிக்க போகிறீர்கள். பலிகள் ஏறுகிறது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க போகிறோம். எதெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு கஷ்டப்படுறீங்களோ அதை செய்வதற்கு முன் வாருங்கள். அதுக்கு பேர் தான் பலி. எதை செய்யும் போது சரீரம் ஒத்துழைக்கல, எதை செய்யும் போது குடும்பம் ஒத்துழைக்கல, எதை செய்யும் போது வாழ்க்கை ஒத்துழைக்கல, எதை செய்யும் போது சுபாவம் ஒத்துழைக்கல, எதை செய்யும் போது சரீரம் ஒத்துழைக்கலையோ அதை செய்யுங்க. இன்றைக்கு ஒரு சத்தம் கேட்கப்படணும். விறகும் நெருப்பும் மட்டும் இல்ல, 14வது உபவாச நாளில் பலி பொருளும் வந்திருக்கிறது. இப்ப கைகளை தட்டுங்க. ஐயோ, நான் பலியிட்டுட்டா என் வாழ்க்கை போயிரும் நினைக்காதீங்க. பாவனையாக திரும்ப தந்துருவா. நல்ல கை தட்டி பலிபீடத்துல வச்சத எடுத்துட்டு போன்னு சொல்லுகிற காலங்கள் வரும். ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு வாக்கு மதி, எல்லாருடைய சத்தமும் கேட்கணும். புரைக்ககத்து வரா நான் போராத்தவனானே, ஒன்னு கூட இருப்பானோ நான் போராத்தவனானே. கை உயர்த்தி புரைக்ககத்து எல்லாரும் சொல்லுங்க. தகுதி இல்லை, ஒன்னு கூட இருப்பானோ ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி விதி எழுத வைக்கப்பட்ட சில எல்லைகளில் பலிகளினால் பிரவேசிக்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் இந்த 14வது பகல் எழுப்பி விட்டதற்காய், ஒருவேளை பலியிடுறதுக்கு என்கிட்ட பலி பொருள் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா தகன பலிக்கான ஆட்டுக்கடாவை கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. எனக்கு பலியிட ஒரு புறா குஞ்சு போலவும் இல்லைன்னு சொல்லி யாரோ ஜெபிக்கிறீங்கன்னா உனக்காக ஒரு பலி கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் பலி இல்லாமல் உடன்படிக்கை இல்லை, பிரவேசிக்க முடியாது. கைகளை தட்டும் போதே திரைச்சீலை கிழிகிறது, மீன்கள் கக்க தொடங்குகிறது. சத்தம் என்கிற பலி, நேரம் என்கிற பலி, நொறுங்குண்ட ஆவி உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதை நல்ல கை தட்டி கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக எத்தனை பேர் ஆவியில உணர்றீங்க? நல்ல 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 கை தட்டி, நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி, நல்ல 2 செகண்ட். ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, புரைக்ககத்து வரா நான் போராத்தவனானே, ஒன்னு கூட இருப்பானோ நான் போராத்தவனானே. ஒரு வாக்கு மதி, நீ பிரவேசிப்பாய். தடைகளை தாண்டி பிரவேசிப்பாய். ஆனா விசுவாசத்தின் அளவில் இருந்து பலி செலுத்த அர்ப்பணிக்கிறேன். நெருப்பும் விறகு மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து பலி பொருளும் சேர்ந்து எரியுது. கைய தட்டுங்க. வெறும் விறகு மட்டும் இல்ல, வெறுமனே கையடி மட்டுமல்ல, வெறுமனே ஆரவாரம் மட்டுமல்ல, பலியும் சேர்த்து எரியுது. கைய தட்டுங்க, கைய தட்டுங்க. ருக்கா பாயா தாலியா. அது மதி
ஆண்டவரே.